தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி விவரிக்க கேட்போம். மாரிசாமி வணக்கம். இப்ப தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? தென்காசியில அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் மிக பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு இடைக்கால தடை விதித்து மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. தென்காசியைச் சேர்ந்த நம்பிராஜன்றவர் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யறாரு. அதுல காசி விஸ்வநாதர் கோவிலின் செயல் அலுவலர் முருகன் ஒரு வாய்மொழி உத்தரவு போடுறாரு. அதனால கோயில் பகுதியில இருந்து 100 டிராக்டருக்கும் அதிகமா மண் அள்ளிட்டாங்க. இதனால கோயில் கட்டடம் உறுதியிலிருந்து காணப்படுகிறது. அது போக கோவில் நிதிய அவங்க ஒழுங்கா பயன்படுத்தல, முறைகேடு நடத்திட்டாங்க. இது ஒரு பழமையான கோவில், ஆனால் பக்தர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலை இருக்கிறது. அதனால் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது. அதோட வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து ஒழுங்கா விசாரணை பண்ணிட்டு கோயில் கும்பாபிஷேகம் நடத்தணும். அது போக ஏப்ரல் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்துறதா இருக்கு. ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு முன்பாக பணியை பூரா எல்லா வேலைகளையும் முடிச்சாதான் கும்பாபிஷேகம் நல்லா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதனால இந்த அரசு வழங்கிய நிதியை கூட மோசடி செய்த நபர்கள் இருக்காங்க, அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்காரு. இந்த வழக்கானது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் நிசாய் பானு ஸ்ரீமதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்துச்சு. அப்ப அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் ஏன்னா யாகசாலை பூஜை ஆரம்பிச்சிருச்சு, கும்பாபிஷேகத்தை நடத்தினா மக்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவாங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா கேட்கல. ஜட்ஜு இந்த கும்பாபிஷேகத்துக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. அடுத்து ஒரு அண்மை செய்தி என்னவென்று பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.